ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்லா சாஃப்டாக ருசியான சாக்லேட் கேக் ஓவன் யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கேக் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவு மைதா மாவு, அதுக்கு 1/2 கப் அளவு கோகோ பவுடர் எடுத்துக்கிறேன். அது ரெண்டையும் நம்ம ஒரு அரிப்பு வச்சு அரித்து எடுத்துக்கலாம். மாவு சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கம்மியாகவே இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரே கப் அளவு வச்சுக்கோங்க. எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் மாவு, 1/2 கப் கோகோ பவுடர், அதே 1 கப் அளவுக்கு சீனி எடுத்து அதை நம்ம மிக்ஸியில் போட்டு பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சுகர் பவுடரையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீனி பிடிக்காதவங்க அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அளவுக்கு 1 கப் வச்சுருக்கோம்ல, அந்த கப்புக்கு பாதி கப் அளவு மில்க் பால் சேர்த்துக்கலாம். அப்புறமா அதே கப் அளவுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தயிர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தயிருக்கு பதிலாக ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். நான் முட்டைக்கு பதிலாக ஒரு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த கப்புக்கு 1/2 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்குறேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கடைசியாக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது டேஸ்ட்டுக்காக தான். இது உங்களுக்கு அவசியம்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. வெண்ணிலா எசன்ஸ் இல்லை, வேறு எந்த எசன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அவனில் பண்ணல, குக்கரில் தான் பண்ணுறேன். அதுக்கு தேவையான ஒரு குக்கரை எடுத்துகிட்டு அதில் நம்ம தூள் உப்பை சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண தூள் உப்பு இருக்குது, ஸோ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சம் கட்டி இருந்துச்சு, அதனால் கட்டி உடச்சிட்டு நல்லா சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். அந்த பாத்திரத்தில் வைப்போம்னா அந்த ஸ்டாண்டு ஒன்று மேலே வச்சுக்கிறேன். அப்புறமா அந்த குக்கரை அடுப்பில் வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க. குக்கர் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம கேக் செய்ய வேண்டிய பாத்திரத்தில் பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதில் ஃபுல்லாக நல்லா நெய் தடவிட்டு அதுக்கு மேலே கோதுமை மாவு கொஞ்சம் தூவி விட்டுருங்க. அந்த பாத்திரத்தில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கோதுமை மாவை தடவிக்கோங்க. நெய் மேலே கோதுமை மாவு நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக் மிக்ஸிங்கை அதில் சேர்த்துக்கலாம். அது நல்லா சமமாக வர மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கேஷ்யூ நட்டு, பாதாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் டேஸ்ட்டுக்காக. அதையும் நம்ம மேலே சேர்த்துக்கிறேன். நான் இது அவசியம் இல்லை, நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். நம்ம மிக்ஸ் பண்ணது எல்லாம் சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் வச்சுருக்கிற குக்கருக்குள்ளே நம்ம ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்டாண்டில் வச்சிடலாம். கேஸ்கெட் எதுவும் போட வேண்டாம் மூடியில். அதுக்கப்புறமா விசிலும் போட வேண்டாம். அதை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி ஒட்டாமல் அழகாக ரெடியாகி வந்திருக்கு. கேக்கு வெந்துட்டா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு கத்தியை வச்சு கேக்கை குத்தி பாருங்கள். அந்த கத்தியில் கேக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக்கு வெந்துட்டுன்னு அர்த்தம். பாருங்கள், கத்தியில் மாவு எதுவும் ஒட்டலை. ஸோ கேக்கு வெந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கேக்கை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம சைடில் ஒரு கத்தியை வச்சு சைடில் கொஞ்சம் கீறி விட்டுட்டு கேக்கை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா சாஃப்டாக ருசியான சாக்லேட் கேக் ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்டிலே செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.